12th standard mathematics, chapter 1, applications of matrices and determinants. Exercise 1.3, problem number 3. இது ஒரு application problem. இந்த application problemல என்ன data கொடுத்திருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஒரு டைம் ரீட் பண்ணலாம். A man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. If his salary was rupees 19,800 per month at the end of the first month after 3 years of service and rupees 23,400 per month at the end of the first month after 9 years of service. Find his starting salary and his annual increment. Use matrix inversion method to solve the problem. Okay. இப்போ matrix inversion method னு சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. இங்க கொடுத்துக்கூடிய டேட்டா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மந்த்லி சேலரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒவ்வொரு இயருக்கும் அவங்க சேலரி ஒரே சேலரி வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. there will be an increase. சரியா, அந்த இன்க்ரீஸுக்கு பேர் தான் இன்க்ரிமெண்ட் சொல்றோம், ஆனுவல் இன்க்ரிமெண்ட் சொல்றோம். சரியா, அந்த ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எப்படி இருக்கு, ஃபிக்ஸடா இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருடைய சேலரி வந்து எவ்வளவு இருக்கு, rupees 19,800. சரியா, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா எக்ஸ்ன்றதை இனிஷியல் சேலரியா எடுத்திருக்கிறேன், ஒய்ன்றதை ஃபிக்ஸட் ஆனுவல் இன்க்ரிமெண்டா எடுத்திருக்கிறேன். இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, let x be the initial salary and y be the annual increment அப்படின்னு ஃபிக்ஸட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் சொல்லியிருக்கோம். இப்போ ஆஃப்டர் 3 இயர்ஸ், முதல்ல 3 இயர்ஸ்னா ஒவ்வொரு மாசமும் அவருக்கு சேலரி இருக்கும் இல்லையா, சேலரி வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். கரெக்டா, இன்க்ரிமெண்ட் வந்து என்னவா இருக்கும், இன்க்ரிமெண்ட்னா பிளஸ் தான், இன்க்ரிமெண்ட் வந்து ஒய். எத்தனை வருஷத்துக்கான இன்க்ரிமெண்ட் வாங்கியிருப்பாரு, 3 இயர்ஸுக்கான இன்க்ரிமெண்ட். அப்போ 3 இயர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மந்த்லி சேலரியையும் 3 இயர்ஸோட இன்க்ரிமெண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா அவர் எவ்வளவு சேலரி வாங்கியிருப்பார் ஆஃப்டர் 3 இயர்ஸ்ல, 19,800 வாங்கியிருப்பார். இது ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்த டேட்டாவுக்கு போகலாம். அதே மாதிரி rupees 23,400 per month at the end of 9 years சர்வீஸ் முடிஞ்ச முன்னாடி. அப்பயும் என்ன இருக்கும், ஃபிக்ஸட் மந்த்லி சேலரி இருக்கும், பிளஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்கும். எத்தனை வருஷத்துக்கான ஆனுவல் இன்க்ரிமெண்ட், 9 இயர்ஸுக்கு. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா எவ்வளவு ருபீஸ் வாங்கியிருப்பாரு அவர், 23,400 வாங்கியிருக்கிறார். சரியா, இப்போ நம்ம இதை வச்சு நம்ம 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஈக்குவேஷன் எதிர்ந்து நமக்கு கிடைச்சிருக்குது, ப்ராப்ளத்தில் கொடுத்துக்கூடிய டேட்டா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம 2 லீனியர் ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 2 லீனியர் ஈக்குவேஷனையும் நம்ம இப்போ என்னவா மாற்றணும், இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம கேட்டுக்கிறது வந்து என்னென்ன, ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வேணும். இந்த ஈக்குவேஷன்ஸை முதல்ல நம்ம என்ன எழுதலாம், மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதலாம். இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், நேம் கொடுக்கலாமா. இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணோம், யூஸ்வலா ஏன்னு எடுப்போம், இதை வந்து எக்ஸ்ன்னு எடுப்போம். அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னும். ஏன்றது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், எக்ஸ்ஒய்ன்றது கேபிட்டல் எக்ஸ், கான்ஸ்டன்ட் இந்த இருக்கக்கூடிய 90 இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னது, பி. ஸோ இதுல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ன்றது என்ன, கேபிட்டல் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் இந்த மேட்ரிக்ஸ் தானே, இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னா ஏ இன்வர்ஸ் வேணும். சரியா, அப்போ ஏ இன்வர்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஏ வேணும் இல்லையா, முதல்ல டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் 1 3 1 9. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும். மெயின் டயகனல் 1 into 9 9, அதர் டயகனல் நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு செப்பரேட் பண்ணணும். 1 into 3 3, செப்பரேட் பண்ண பிளஸ் 3 வந்து என்ன ஆகுது, -3 ஆகுது, ஈக்குவல் டு 6, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால நம்ம என்ன பண்ண முடியும், இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா, இப்போ அடுத்தது நம்ம ஏ இன்வர்ஸ் வந்து ஃபார்முலா எழுதுறோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஏ into adjoint A. 1 by determinant A. Determinant A வேல்யூ தெரியும். adjoint A வந்து இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் தான், நம்ம கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஏன்றது. அப்போ 2/2 மேட்ரிக்ஸ்னா நம்ம adjoint A என்ன பண்ணலாம், டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். So that is equal to 1 by determinant value is 6.
சரியா? அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்? மெயின் டயகனல்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 1 9 தான் மெயின் டயகனல், அதை இன்டர்சேஞ்ச் பண்ணால் 9 1 ஆகும். அடுத்தது அதர் டயகனல்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கு சைன் ஆப்போசிட்டாக மாற்றணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். எலிமெண்ட் அங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது, இருக்கிற இடத்துல வச்சுக்கிட்டு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது என்ன இருக்கும்? -3 -1 வரும். சரியா? இப்போ இதுதான் வந்து A இன்வர்ஸ். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் A இன்வர்ஸ் உடைய அந்த மேட்ரிக்ஸை சப்ஸ்டிட் பண்ணோம்னா therefore 1 gives capital X equal to A inverse 1/6. மேட்ரிக்ஸ் வந்து என்ன? 9 -3 -1 1. B மேட்ரிக்ஸ் வந்து இங்கே இருக்கு பாருங்க, என்னது? 19,800 23,400. சரியா? இப்போ இங்கே வந்து நான் 100 வந்து வெளியே எடுத்துக்கிறேன். 100 வந்து வெளியே எடுத்தோம்னா 100/6 9 -3 -1 1 அப்படின்னு வரும். இங்கே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் என்ன பாருங்க? 198, அடுத்தது 234 இப்படி இருக்கா? இது ஒரே ஸ்டெப்பில் செய்யலாம், நான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். முதல்ல இதுலேருந்து 100 வெளியே எடுத்துருக்கோம், அப்போ 100 வெளியே எடுத்தால் 198, இங்கே 234 இருக்கும். இப்போ இந்த 198ம் 234ம் 6ஆல் டிவைட் ஆகுமா பாருங்க. சரியா? இங்கே வந்து 19ல் 3 6, அப்போ இங்கே 18 வரும், அது டிவைட் ஆகுது. இங்கே வந்து 18னா ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்குது? 54 இருக்குது. அப்போ 9 டைம்ஸ். ஸோ இது வந்து டிவைட் ஆகுது. அப்போ இந்த 6ஆல் என்ன பண்ணிடலாம்? டிவைட் பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்பில். 100 நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் ஓகே. 9 இன்ட்டு இந்த நம்பர், 3 இன்ட்டு நம்பர்லாம் போடலாம். கொஞ்சம் சிம்பிளை பண்ண பழகிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறேன்? 9 -3 -1 1 பாருங்கள். இந்த 6 இருக்கு இல்லையா, அந்த 6 கொண்டு போய் உள்ள டிவைட் பண்ணுறோம். இந்த செகண்ட் என்னது? இங்கே இருக்க 6 எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் ஜம்ப் பண்ணி அடுத்த மேட்ரிக்ஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் டைம் வந்து எந்த மேட்ரிக்ஸ் கூட வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கேலர் தானே அது. அந்த ஸ்கேலர் வந்து எந்த மேட்ரிக்ஸ் கூட வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் நம்ம 6ஆல் டிவைட் ஆகாது, அதனால் அது பண்ணால் ஃப்ராக்ஷன் ஆகிடும், அது தேவையில்லை. அதனால தான் செகண்ட் மேட்ரிக்ஸில் நம்ம கொண்டு போயிருக்கோம். இப்போ 198/6 சரியா? இது வந்து 3 6 are 18, ரிமைண்டர் 1 தானே, 18 மட்டும் 3, அப்போ 33 வரும். சரியா? 33. 234 divided by 6. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 6 are 18, ரிமைண்டர் வந்து 5 இருக்கும். 54 9 6 வந்து எவ்வளோ? 54, அப்போ 39. இப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் சிம்பிள் ஆகிடும். சரியா? முடிஞ்ச அளவு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ சிம்பிளை பண்ண பழகிக்கோங்க. இப்போ பாருங்கள் 9 3 ஃபஸ்ட்டு ரோ காலம் ஒரே காலம் தான் இருக்குது. சரி, இப்போது 9 × 33 அதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள்? 297. அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 297 -3 × 39. 3 × 39 வந்து 117. சரியா? அடுத்து -1 × +33 -33. 1 × +39 +39. இந்த ப்ராடக்ட் பார்த்துக்கோங்க. இப்போ 100 × 297 வந்து 117 சப்ட்ராக்ட் பண்ணால் 180. சரியா? -33 +39. 39 தான் பெருசு. இப்போ 39 - 39 6. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 100ஆல் இந்த மேட்ரிக்ஸ் உள்ள இருக்கக்கூடிய 180 மல்டிப்ளை பண்ணால் 18,000 வரும். அடுத்தது 100ஆல் 6 மல்டிப்ளை பண்ணால் 600 வரும். சரியா? திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது வரைக்கும் நம்ம எக்ஸ் தான் வச்சுருக்கிறோம். பட் எக்ஸ் வந்து நம்ம என்ன எதாவது ரீப்ளேஸ் பண்ணலாம்? இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸால் ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போது அது வந்து ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்ன்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ என்னென்னா இங்கே இதோட ஆர்டர் வந்து 2/1, இதோட ஆர்டரும் 2/1. சரியா? ரெண்டுமே 2/1 தான். ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரும் ஈக்குவலாக இருக்குது, சமமாக இருக்குது. அடுத்து வந்து ஈக்குவல் டு சைன் நடுவில் இருக்குது இல்லையா? அப்படின்னா these two matrices are என்ன equal matrices. In an equal matrix corresponding elements are equal. So இங்கே x தான், xன்றது corresponding என்ன 18,000, y க்கு corresponding term என்ன 600.
So therefore x equal to 18,000, y equal to 600. சரி, இது என்னது? x என்றது என்ன? இனிஷியல் சேலரி. சரியா? அப்போ நம்ம எழுதலாம், இல்லைன்னா அப்படி கூட விட்டுலாம். implies initial salary equal to rupees 18,000. சரியா? இது வந்து ஃபிக்ஸட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். அப்போ இது வந்து ஆனுவல் இன்க்ரிமெண்ட் போடலாம். ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? ஃபார் இயருக்கு வந்து 600 rupees. சரிதானே? அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம கேட்டதுக்கு சொல்யூஷன். தேங்க்யூ.